வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, தற்பொழுது ஓபிஎஸ் சசிகலாவை கட்சியில் சேர்க்க வேண்டும் என மாஞ்சிக்கல் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, அதாவது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பான பாராட்டு விழாவை செங்கோட்டையன் புறக்கணித்தது அதிமுகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அவரை கட்சியிலிருந்து ஓரங்கட்டி விட்டதற்கான நடவடிக்கையை எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்துள்ளார். முதல்வராக இருந்த ஜெயலலிதாவை வழிநடத்தி பெற்ற பெயரை பெற்றவர் செங்கோட்டையன். அவ்வளவு செல்வாக்கு நிறைந்த தலைவராக இருந்து வந்தார். 9 முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த நிலையில் கூவத்தூரில் யார் முதல்வர் என்ற தேர்வு நடந்த பொழுது முதலில் செங்கோட்டையனிடம்தான் கேட்கப்பட்டது. அதிக பணம் செலவழிக்க தன்னிடம் பணம் கிடையாது என கூறி ஒதுங்கி கொண்டதாக கூறப்பட்டது. அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டவுடன் எல்லாவற்றுக்கும் தயார் என கூறியதால் அவர் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார் என கட்சி வட்டாரத்தில் கூறப்படுகிறது. இந்த நிலையில் எடப்பாடி கட்சி தலைமை வந்த பிறகு தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வந்தார். இதனையடுத்து பாஜக கூட்டணி சேர வேண்டும், பன்னீர்செல்வம், சசிகலா, தினகரன் ஆகியோரை கட்சியில் மீண்டும் சேர்க்க வேண்டும் என 6 மாஞ்சி அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினர். இதற்கான ஏற்பாடுகளையும் செய்து அவர்களை அழைத்து சென்றார் செங்கோட்டையன். ஆனால் இவர்களின் கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி நிராகரித்து விட்டார். அதன் பிறகு செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கியே வைத்தார். எவ்விதமும் அரசியல் நிகழ்ச்சிக்கும் அவரை அழைப்பது கிடையாதாம். இருவருக்கும் இடையே மோதல் நீடித்து வந்தது. இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் தற்பொழுது வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதுபோல அதிமுக மூத்த நிர்வாகிகள் பலரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் புகழ் பாடுவதை விட்டு எடப்பாடி பழனிசாமியின் புகழ் பாடுவதை மூத்த நிர்வாகிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலம் தரமங்கலத்தில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா கூட்டத்தில் மூத்த நிர்வாகியும் மாஞ்சி எம்எல்ஏவுமான பல்பாக்கி கிருஷ்ணன் மேடையில் இருந்து இறங்கி திடீரென வெளியேற்றினார். மேடையில் பேசிக்கொண்டிருந்தவர்கள் எடப்பாடியின் புகழை பாடிக்கொண்டே இருந்தனர். இதனால் எம்ஜிஆர், ஜெயலலிதா பற்றி பேசாமல் எடப்பாடியின் புகழே பேசுவதாக பல்பாக்கி கிருஷ்ணன் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவனிடம் 3 முறை தெரிவித்து அதனை யாரும் கண்டுகொள்ளவில்லை. இதனால் அவர் மேடையிலிருந்து இறங்கி சென்று விட்டார். இவ்வாறு ஆங்காங்கே அதிமுக மூத்த நிர்வாகிகள் கொந்தளித்து வந்த நிலையில் தற்பொழுது செங்கோட்டையன் புறக்கணிப்பு உதாரணமாக வெடித்துள்ளது. செங்கோட்டையனை கட்சியில் இருந்து நீக்கலாமா என எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடந்துள்ளது. அப்பொழுது அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம், அவரை பற்றி யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம் என முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது. செங்கோட்டையின் பின்னால் பாஜகவும் சசிகலா தரப்பினருக்கும் இருப்பதாக அதிமுகவினர் கூறி வருகின்றனர். அதே நேரத்தில் செங்கோட்டையனுடன் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியும் சந்தித்த மாஞ்சி அமைச்சர்களான வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், கேசி அன்பழகன் ஆகிய நிர்வாகிகள் கட்சியிலிருந்து ஓரங்கட்டு விட்டார்களா என கேள்வியும் எழுந்துள்ளது. அவர்கள் மீது கை வைத்தால் கட்சி பெரும் பிளவை சந்திக்கும் எனவும் கூறப்படுகிறது. இதனால் அதிமுகவில் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.